பொய் சொல்லும் ட்ரம்ப். ஹோர்முஸ் எந்த நேரத்திலும் மூடப்படும். ஈரான் கடும் சீற்றம். ஈரான் தொடர்பாக அமெரிக்க ஜனாதிபதி டொனால்ட் ட்ரம்ப் சமீபத்தில் கூறிய 7 கூற்றுகளும் பொய்யானவை என ஈரான் நாடாளுமன்ற சபாநாயகர் முகமது பாகர் காலிபாஃப் தெரிவித்துள்ளதாக சர்வதேச ஊடகம் செய்தி வெளியிட்டுள்ளது. அத்துடன் ஈரானிய துறைமுகங்கள் மீதான அமெரிக்க முற்றுகை தொடர்ந்தால் ஹோர்முஸ் நீரிணை திறந்திருக்காது என்றும் அவர் எச்சரித்துள்ளார். ஈரான் தனது செறிவூட்டப்பட்ட யுரேனிய கை இருப்பை ஒப்படைக்க ஒப்புக்கொண்டுள்ளதாகவும் இரு நாடுகளும் ஒரு அமைதி ஒப்பந்தத்தை எட்டுவதற்கு நெருங்கிவிட்டன என்றும் அமெரிக்க ஜனாதிபதி டொனால்ட் ட்ரம்ப் தெரிவித்திருந்த நிலையில் ஈரான் சபாநாயகர் இதனை குறிப்பிட்டுள்ளார். எண்ணெய் விலைகள். லெபனானில் அறிவிக்கப்பட்ட போர் நிறுத்தத்திற்கு இணங்க ஈரான் இஸ்லாமிய குடியரசின் துறைமுகங்கள் மற்றும் கடல்சார் அமைப்பால் ஏற்கனவே அறிவிக்கப்பட்ட ஒருங்கிணைந்த வழித்தடத்தில் போர் நிறுத்தம் நீடிக்கும் காலம் முழுவதும் ஹோர்முஸ் நீரிணை வழியாக அனைத்து வர்த்தக கப்பல்களின் போக்குவரத்தும் முழுமையாக திறக்கப்படுவதாக ஈரான் வெளிவிவகார அமைச்சர் அறிவித்திருந்தார். ஹோர்முஸ் நீரிணை ஸ்ட்ரெய்ட் ஆஃப் ஹோர்முஸ் முழுமையாக திறக்கப்பட்டமைக்கு அமெரிக்க ஜனாதிபதி டொனால்ட் ட்ரம்ப் நன்றி தெரிவித்துள்ளார். ஈரான் கடற்பரப்பில் அமைந்துள்ள சர்வதேச ரீதியாக முக்கியத்துவம் வாய்ந்த ஹோர்முஸ் நீரிணை ஸ்ட்ரெய்ட் ஆஃப் ஹோர்முஸ் தற்போது முழுமையாக திறக்கப்பட்டுள்ளதாகவும் கப்பல் போக்குவரத்து பயன்பாட்டிற்கு அது தயாராக இருப்பதாகவும் அவர் வெளியிட்ட ட்ரூத் சோஷல் பதிவில் சுட்டிக்காட்டியுள்ளார். இந்நிலையில் ஹோர்முஸ் நீரிணை வர்த்தக போக்குவரத்தை மீண்டும் தொடங்க அனுமதிப்பதாக ஈரான் அதிகாரிகள் அறிவித்ததை அடுத்து எண்ணெய் விலைகள் சரிந்தன. அதேவேளையில் அமெரிக்க பங்குச் சந்தைகள் வரலாறு காணாத உச்சத்தை எட்டின. மட்டக்களப்பில் தாயை கொலை செய்த மகன் கைது. மட்டக்களப்பு சித்தாண்டி பகுதியில் மதுபானம் அருந்த பணம் தராத காரணத்தினால் தாயை கொலை செய்த மகன் காவல்துறையால் கைது செய்யப்பட்டுள்ளார். குறித்த சம்பவம் நேற்று ஏப்ரல் 17, 2026 மாலை இடம்பெற்றுள்ளதாக சந்திவெளி காவல்துறையினர் தெரிவித்துள்ளனர். சம்பவம் குறித்து மேலும் தெரியவருகையில் 19 வயதுடைய மகன் தனது தாயாரிடம் மதுபானம் அருந்துவதற்கு 1000 ரூபா பணம் கேட்டுள்ள நிலையில் தாயார் தன்னிடம் பணம் இல்லை என தெரிவித்துள்ளார். 42 வயதுடையவர். இதன்போது கோபமடைந்த மகன் தாயாரை பிடித்து தள்ளியதையடுத்து அவர் தரையில் தலையடிக்க வீழ்ந்ததில் சம்பவ இடத்திலேயே தாய் உயிரிழந்துள்ளதாக காவல்துறையினர் தெரிவித்துள்ளனர். இவ்வாறு உயிரிழந்தவர் பழைய சந்தை வீதி சித்தாண்டி 4ஆம் பிரிவைச் சேர்ந்த 42 வயதுடைய குமாரசாமி வசந்தா என காவல்துறையால் அடையாளம் காணப்பட்டுள்ளார். சம்பவம் தொடர்பான மேலதிக விசாரணைகளை சந்திவெளி காவல்துறையினர் மேற்கொண்டு வருகின்றனர்.